لك الحمد حتى ترضى ولك الحمد إذا رضيت ولك الحمد بعد الرضا يا ربي لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك لك الحمد كما هديتنا للإسلام ولك الحمد كما علمتنا الحكمة والقرآن سبحانك إني كنت من الظالمين أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وذرياته وأهل بيته رضوان الله عليهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله لا تقنطوا من رحمة الله صدق الله العلي العظيم புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் ஈருலகத் தலைவர் கண்மணியாம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த அனைத்து முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் விசேஷமாக இந்த ரமலானுடைய முதல் ஹுதுபாவை கேட்பதற்காக வேண்டி நேர காலத்தோட மேலான அல்லாஹுடைய மேலான மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு இருக்கக்கூடிய உங்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லா நிலைமைகளையும் என்னையும் உங்களையும் படைச்சி பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை பயந்து தக்வாவுடன் வாழும்படி முதற்கண் எனக்கும் என் குடும்பத்தினர்களுக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். திரும்ப ஒரு புது ரமலான்ல எங்களுக்கு காலடி வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தந்திக்கிறான். இந்த ரமலான் நிரப்பமான ரமலானாக, ஆஃபியத்தான ரமலானாக, இந்த ரமலான் மூலமாக அல்லாஹ் என்னத்தை எதிர்பார்க்கிறானோ அந்த தக்வாவை அடைஞ்ச ரமலானாக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்கி தந்தருள்வானாக. போன வருஷம் எங்களோட இருந்த எங்களோட பெற்றோர்கள், எங்களோட பிறந்த உடம்பிறப்புகள், எங்களோட இரத்த பந்தங்கள், எங்களோட வியாபாரம் செஞ்ச எங்களோட கூட்டாளிமார்கள், எங்களோட பக்கத்தூட்டாக்கள், எத்தனையோ பேர்கள் போன வருஷம் ரமலான் எங்களோட இருந்து பிடிச்சாங்க. இந்த வருஷம் அவங்க மண்ணு கீழால வாழ்ந்து கொண்டு நிக்கிறாங்க. அவர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டு மேலான சொர்க்கத்தை நசீபாக்கி கொடுத்தருள்வானாக. அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தோம். போன வருஷம்
எந்த ஆரோக்கியத்தோட நாங்க நோம்ப பிடிச்சோமோ அதே ஆரோக்கியம் எங்கட உடம்புல இன்று வரங்காட்டும் வீக்குது. போன வருஷம் எவ்வளவு மன நிம்மதியாக ரமலான வரவேற்றோமோ அதே மனோ நிலைமையில நாங்க இந்த ரமலானையும் வரவேற்றிருக்கிறோம். இந்த வருஷம் கொஞ்சம் சீனி கூடிக்கலாம், இந்த வருஷம் பிரஷர் கொஞ்சம் கூடிக்கலாம், அல்லது எலும்புகள்ல கொஞ்சம் நோவுகள் வலிகள் இருக்கலாம், அல்லது எதிர்பார்த்தது மாதிரி கொஞ்சம் வாழ்க்கையில சிக்கல்கள் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் போன வருஷம் எந்த நிலைமையில ஆரோக்கியமாக நாங்க நோம்ப பிடிச்சோமோ அதே ஆரோக்கியத்தோட இந்த ரமலான்ல கால் வச்சவங்க எத்தனையோ பேர்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க ஸ்ரீதேவிகள். ஒரு பெரும் பாக்கியம். ரமலானுடைய பாக்கியம் சாதாரண பாக்கியம் இல்ல. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துக்கு தனித்துவமான ஒரு பாக்கியம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை மதீனாவுல சஹாபாக்களோட பேசிக்கொண்டு நிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசிக்கொண்டு இருந்து அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு பின்னால பக்கத்துல கைய போட்டு ஒரு மண் பொடிய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைக்கு எடுக்கிறாங்க. சஹாபாக்கள் மஜ்மால தர்பார்ல உட்கார்ந்து நிக்கிறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவன கையால எடுத்த மண் பொடிய பார்த்து சஹாபாக்களோட பேச ஆரம்பிக்கிறாங்க. அருமை சஹாபாக்களே, இந்த மண் பொடிய அல்லாஹ் எப்ப தெரியுமா படைச்சான்? இந்த மண்ணை அல்லாஹ் எப்ப தெரியுமா படைச்சான்? அல்லாஹ் இந்த மண்ணை சனிக்கிழமை படைச்சான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அதே ஹதீஸ்ல தொடர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி அல்லாஹ் இந்த மண்ணை சனிக்கிழமை படைச்சானோ ஞாயிற்றுக்கிழமை இந்த மணலால அல்லாஹ் மலைகளை படைச்சான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு திரும்ப சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து, சஹாபா பெருமக்களே, எப்படி ஞாயிற்றுக்கிழமை அல்லாஹ் இந்த மணலால மலையை படைச்சானோ திங்கக்கிழமை அல்லாஹ் மரங்களை படைக்க ஆரம்பிச்சான். இதெல்லாம் வானம் பூமி படைக்கப்பட்டதுக்கு பின்னால ஸ்ரீதேவிகள். திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. செவ்வாய்க்கிழமை அல்லாஹ் இந்த உலகத்துல என்னென்ன முசீபத்துகள் ஈக்கிதோ, என்னென்ன பாவங்கள் ஈக்கிறோ, என்னென்ன மக்ரூஹாத்துகள் உலகத்துல அல்லாஹ் படைச்சானோ அத்தனை மக்ரூஹாத்துகளையும், என்னென்ன பாவங்கள் ஈக்கிதோ, என்னென்ன அநியாயங்கள் ஈக்கிதோ அத்தனையும் அல்லாஹ் செவ்வாய்க்கிழமை படைச்சான். இந்த ஹதீஸ பார்க்கக்கூடிய நேரத்துல இந்த செவ்வாய்க்கிழமை வந்த உடனேயே எங்கட முன்னோர்கள், எங்கட ஆட்சிமார்கள், எங்கட அப்பமார்கள், எங்களுக்கு முன்னால வாழ்ந்த அந்த மூதாதையர்கள் செவ்வாய்க்கிழமை என்றா நல்ல காரியங்களை செய்யறதுக்கு பின்வாங்கிறதுக்கு காரணம் இந்த ஹதீஸோ என்று விளங்குற அளவுக்கு சுப்ஹானல்லாஹ் பெருமானாருடைய வாழ்க்கையில இப்படியும் ஒரு ஹதீஸ். அந்த காலத்துல வாழ்ந்த ஸ்ரீதேவிகள் தான், எங்கட முன்னோர்கள் தான், அந்த அப்பமார்கள் ஆட்சிமார்கள் ஸ்ரீதேவிகள் தான். செவ்வாய்க்கிழமை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்துல எல்லா மக்ரூஹாத்துகளையும் படைச்சான். திரும்ப சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, புதன்கிழமை அல்லாஹ் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நலவுகளையும், எல்லா ஒளிகளையும், எல்லா வெளிச்சங்களையும், எல்லா பாக்கியங்களையும், எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் புதன்கிழமை படைச்சான். வியாழக்கிழமை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் மிருகங்களை படைச்சான். சனியிலிருந்து வியாழக்கிழமை வரம் காட்டும். ஒரே ஹதீஸுக்கு இல்ல, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கொண்டு போறாங்க. வியாழக்கிழமை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை புழு பூச்சிகள், அத்தனை மிருகங்களையும் அல்லாஹ் படைச்சான். வெள்ளிக்கிழமை அசரு தொழுகைக்கு பின்னால, அசருடைய நேரத்துக்கு பின்னால அந்த பகல் நேரம் அப்படியே முடிஞ்சு மகரிபு சூரியன் மறையக்கூடிய நேரம் இருக்குது. இந்த நேரத்துல தான் முதல் மனிதன்
சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் படைச்சான். இந்த ஹதீஸ் எப்படி வரப்போன்னு பாருங்க சீதேவிகள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோட பேசுறாங்க. இந்த 7 நாளும் ஒவ்வொன்றையும் படைச்ச ரப்புல் ஆலமீன் இந்த 7 நாளையும் ஒவ்வொன்றையும் படைப்பதற்கு முன்னால வானங்களையும் பூமிகளையும் படைச்சான். வானங்களையும் பூமியை படைச்ச அதே நாள்ல அல்லாஹ் என்னத்தை படைச்சான்? 12 மாசங்களை படைச்சான். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான் சீதேவிகள். இன்ன இத்தஷ் ஷுஹூரி இன்தல்லாஹ். எப்ப தெரியுமா அல்லாஹ் படைச்ச இந்த 12 மாசங்களையும்? எப்ப வானம் பூமியை அல்லாஹ் படைச்சானோ அதே நாள்ல 12 மாசங்களையும் படைச்சு அந்த 12 மாசங்கள்ல 4 மாதங்கள்ல சங்கைப்படுத்தினான். ஆனா 12 மாசங்களை படைச்ச ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துடைய அத்தனை படைப்புகளையும் படைப்பதற்கு முன்னால படைச்ச 12 மாதங்கள் ஒரு மாதம் தான் நானும் நீங்களும் கால் வச்சிக்க கூடிய ரமலான். 12 மாதங்களை அல்லாஹ் படைச்சிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல அவனுடைய மேலான கலாம்ல 12 மாதங்கள்ல ஒரே மாதத்தை தான் அல்லாஹ் பேசிக்கிறான். மத்த 11 மாசத்தையும் அல்லாஹ் பேசல. முஹர்ரம பேசல. ஏன்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ரபீஉல் அவ்வல் மாசத்தை பேசல. பேசின எந்த மாசத்தை தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துக்கு அல்லாஹ் பரிசாக கொடுத்த ரமலான் மாதத்தை பத்தி பேசினான். ஷஹ்ரு ரமலான் ஷஹ்ரு ரமலான் குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்துல் பக்ரால பேசி கொண்டிருக்கிறார். ஸ்ரீதேவிகள் ஏன் தெரியுமா அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தை குர்ஆன்ல பேசுறண்டா? ஏன் தெரியுமா பேசுறண்டா? அப்படி ஒரு மகத்துவம் எந்த ஒரு மாதத்துக்கும் கொடுக்காத சிறப்பு, எந்த ஒரு மாதத்திலும் வைக்காத இன்பம் எந்த அளவுக்குண்டா ஹதீஸ்கள்ல வந்திக்குது. இந்த ரமலான் மாதம் வருவது கொண்டு அல்லாஹ் சுவர்க்கத்தையே அலங்குபடுத்துகிறான். சுவர்க்கம் என்றாலே இன்பம் ஸ்ரீதேவிகள், சுவர்க்கம் என்றாலே குதூகலம், சுவர்க்கம் என்றாலே சந்தோஷம், சுவர்க்கம் என்றாலே ஆனந்தம். சுவர்க்கத்துல வேற என்னத்தவா பாய்க்கணும்? சுவர்க்கத்துல அல்லாஹ் எல்லாத்தையும் வச்சான். அந்த சுவர்க்கத்தை இந்த ரமலானுடைய மாதம் வருவது கொண்டு அல்லாஹ் அலங்கரிக்கிறான் என்றா எப்படிப்பட்ட சிறப்பான ஒரு மாசம். அந்த மாசத்தை எங்களை போல உங்களை போல பாவத்துல இன்பம் கண்டவன், பாவத்தை அனுபவிக்கிறவன், கண்ணால பாவம் வேணுமா, காதால பாவம் வேணுமா, கல்பால பாவம் வேணுமா, உறுப்பால பாவங்கள் வேணுமா, நியத்துகள்ல பாவம் வேணுமா, எல்லா பாவங்களையும் செஞ்சு பாவ கரைகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய என்ன போல உங்களை போல பாவிகளுக்கு இந்த ரமலானுடைய பாக்கியத்துல திரும்ப கால் வைக்கக்கூடிய பாக்கியம் தந்தண்டா சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பாக்கியம் ஸ்ரீதேவிகள். இந்த ரமலானுடைய நோக்கம் என்ன தெரியுமா? 2 விஷயம் நடக்க போகுது. 2 விஷயம் நடக்க போகுது. ஒன்று, படைச்ச ரப்புல் ஆலமீன் மன்னிப்பு தரப்போறான். ரமலான் 2 விஷயத்துல ஒன்று தான் ஸ்ரீதேவிகள். படைச்ச ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துடைய அனைத்து ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் சொந்தமான ரப்புல் ஆலமீன் நாடியத்தை நெருக்கக்கூடியவன், நாடியத்தை படிக்கக்கூடியவன், நாடியத்தை செய்யக்கூடிய ரப்புல் ஆலமீன் எங்களை போல அடியார்களுக்கு மன்னிப்பு தர்றது ஒரு பாட்டு, ஒரு பகுதி. 2வது, பாவத்துல இன்பம் கண்ட எங்களை போல பாவிகள் பாவ மன்னிப்பு தேடுறது 2வது பகுதி. இந்த 2 பகுதியையும் தான் அல்லாஹ் அதிகமாக இந்த ரமலானுக்குள்ள வச்சுக்கிறான். இந்த பாக்கியம் தந்த ரப்புல் ஆலமீனுக்கு நாங்க தலைகீழாக இருந்து நன்றி செலுத்தினாலும் நன்றி ஈடாகாத ஒரு பாக்கியம் தான் இந்த ரமலானுடைய பாக்கியம். இன்றைக்கு இந்த ரமலான அல்லாஹ்வுடைய கிருபையினால அடைஞ்சி அந்த ரமலானுடைய 2வது நோன்புல முதல் ஹுத்பாவுல நானும் நீங்களும் இருந்து கொண்டு நிற்கிறோம் ஸ்ரீதேவிகள். இந்த ரமலான பத்தி நாங்க என்னத்தை திட்டம் போட்டிக்கிறோம்? இந்த ரமலான பத்தி நாங்க என்னத்தை விளங்கி வச்சுக்கிறோம்? இந்த ரமலானுடைய இரவு காலமாக இருக்கட்டும், பகல் காலமாக இருக்கட்டும், பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சாக இருக்கட்டும், எடுக்கக்கூடிய உள்வாங்கக்கூடிய ஒவ்வொரு மூச்சாக இருக்கட்டும், விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சாக இருக்கட்டும், எங்கட திட்டம் என்ன? இன்னைக்கு ஒரு சீசன் வாரண்டா உலகத்துல டிசம்பர் சீசன் வைங்க,
ஏப்ரல் சீசன் வைங்க. 2 மாசம் முன்னுக்கு ஸ்ரீதேவிகள் நாங்க சைனாக்கு போயிட்டு சாமான லோட் பண்றோம். ஏன் 2 மாசத்துல ஏப்ரல் சீசன் வருது, சிங்கள பெருநாள் வருது, முஸ்லிம்களுடைய பெருநாள் வருது, ஹஜ் பெருநாள் வருது, டிசம்பர் சீசன் வரக்கூடிய நேரத்துல சுப்ஹானல்லாஹ் எல்லாருக்கும் உலகத்துடைய எல்லா பகுதிகளிலையும் விடுமுறை ஆகிக்குது. அதுவும் ஒரு சீசன் ஆகிக்குது. அதற்காக 2 மாசம் முன்னுக்கு சைனாக்கு போயிட்டு சாமான லோட் பண்றோம், இந்தியாவுக்கு போயிட்டு சாமான லோட் பண்றோம். இந்த ரமலான் வாரண்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 மாசம் முன்னுக்கு அறிவிச்சாங்க. ரமலான் வரப்போகுது, ரஜபு வந்துட்டு, ஷஅபான் வந்துட்டு, இதோ ரமலான் வரப்போகுது. நாங்க என்னத்தை லோட் பண்ணினோம் ஸ்ரீதேவிகள்? இந்த ரமலானுக்காக என்னத்தை லோட் பண்ணினோம்? நாங்க லோட் பண்ணது ஒன்றுமில்ல, ரமலான்ல ஏதாவது ஒரு நைட்ல இருந்து எல்லாரும் கைவார் அடிக்கொண்டு லோட் பண்ணி வச்சுக்கிறோம். சம்சாவ நேரத்துக்கு அதுக்குரிய ஏற்பாடுகள், சோட்டிஸுக்குரிய ஏற்பாடுகளை செய்யணும் லோட் பண்ணி வச்சுக்கிறோம். கஞ்சுக்குரிய ஏற்பாடுகள் லோட் பண்ணி வச்சுக்கிறோம். பாவங்களுக்குரிய வழிகளை நாங்க லோட் பண்ணி வச்சுக்கிறோம். நன்மையான காரியத்துக்கு நாங்க யாரும் நீங்களும் நாங்களும் லோட் பண்ணினது இல்ல ஸ்ரீதேவிகள். அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், இந்த ரமலானுக்கு நீங்க லோட் பண்ணணும் ஸ்ரீதேவிகள். இரவு நேரத்தை கண்முழிச்சு, இரவு நேரத்தை கண்முழிச்சு ரமலான்ல அல்லாஹ்வுக்காக எங்கட இரவு நேரம் எங்கட முழிப்பிக்கிற ஸ்ரீதேவிகள், எங்கட கண் பார்வைக்கிற ஸ்ரீதேவிகள், எங்கட தூக்கம் இருக்கிற ஸ்ரீதேவிகள், இபாதத்து ஸ்ரீதேவிகள், இபாதத்து. இன்னைக்கு எத்தனை பேர்கள் இரவு காலங்கள்ல அமல் என்ற பேர்ல அமல் செய்யறாங்க தான். அல்ஹம்துலில்லாஹ் அமல ஏந்தி மட்டும் நேர காலத்தோட முடிஞ்சு விடிய விடிய சுப்ஹானல்லாஹ் எத்தனை பேர்கள் கைவார்கள்ல ஈடுபடுறாங்க, நேரங்களை கழிக்கிறதுல ஈடுபடுறாங்க, வீண் விளையாட்டுகளையும் கேலி கூத்துகளையும் ஈடுபடுறாங்க. பகல் காலங்கள்ல நோம்பாக இருக்கிறோம், ஆனா நோம்புட உணர்வுகளுக்கு விளங்குதில்லை. சஹரு வரம் காட்டு நாங்க முழிச்சு நின்று எங்கட வேலை வெட்டிகளை செஞ்சுட்டு சஹரையும் சாப்பிட்டுட்டு சுபகும் இல்லாம எத்தனை பேர்கள் தூங்குறீங்க ஸ்ரீதேவிகள்? நோம்புடைய நோக்கம் என்ன? மத்தவண்ட பசிய விளங்கணும். இன்றைக்கு சுபகும் இல்லாம எத்தனையோ பேர்கள் படுக்கிறாங்க. எழும்புறது எப்ப தெரியுமா? அசருடைய நேரத்தில் எழும்புறீங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். வெறும் 2 அவர் தான், 2 அவர் தான். நாங்க முழிச்சு நிக்கிறோம், நோம்போட இருக்கிறோம். இந்த 2 மணித்தியாலத்துக்குள்ள ஏழையுடைய பசி எங்களுக்கு விளங்குமா? கஷ்டவாளியுடைய கஷ்டம் எங்களுக்கு விளங்குமா? நோன்பு உணர்த்தக்கூடிய பாடம் எங்களுக்கு விளங்குமா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இப்படிப்பட்ட நோம்பாளிகளுடைய நோன்பை பார்த்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ருப்ப சாயிம். எத்தனையோ பேர்களுடைய நோன்பு, என்னையும் சேர்த்துத்தான் சொல்றேன் ஸ்ரீதேவிகள், ஏண்ட மனைவியை சேர்த்துத்தான் செல்றேன், ஏண்ட பிள்ளைகளை சேர்த்து செல்றேன், ஏண்ட உறவுகளை சேர்த்துத்தான் செல்றேன், எல்லாருக்கும் தான் செல்றேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்றைக்கு அதிகமானவர்களுடைய நோன்பு வெறும் பசியும் பட்டணியும் மட்டும்தான். அதை இன்னொன்றை சேர்த்துக் கொள்றா, தூக்கமும் மட்டும்தான் ஸ்ரீதேவிகள். கண்ணியத்துக்குரிய ஸ்ரீதேவிகளே, சிறப்பான மாசம். நீங்க கண் விழிச்சு இருந்தாலும், நீங்க அமல்கள் இருந்தாலும், நீங்க விடிய அல்லாஹ்வுடைய குர்ஆனோட தொடர்பா இருந்தாலும், அந்த கண் விழிச்சு இருந்ததுக்கு கூட உங்களுக்கு பெரும் பாக்கியம் அல்லாஹ் நாளைக்கு மறுமையில வச்சிருக்கிறான். அல்லாஹ் ஏனைய இபாதத்துகளுக்கு கூலி கொடுக்கிறது போல, ஏனைய அமல்களுக்கு கூலி கொடுக்கிறது போல இந்த நோன்புக்கு கூலி கொடுக்க மாட்டான் ஸ்ரீதேவிகள். ஹஜ்ஜுக்கு சொர்க்கம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. சொர்க்கத்துடைய திறவுகோல் தொழுகை என்று சொல்லி காட்டினாங்க. எல்லா இபாதத்துகளுக்கும் இன்னின்ன கூலி என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. ஆனா நோன்புக்கு கூலி என்ன தெரியுமா? அத்தனை சொர்க்கங்களையும் படைச்ச ரப்புல் ஆலமீனே அல்லாஹ் கூலியாக தாரான். அப்படிப்பட்ட ஒரு பெரும் பாக்கியம் தான் இந்த ரமலான் அடைஞ்சு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் இந்த வருஷமும் ஆரோக்கியமாக மனநிரப்பமாக, போன வருஷம் எந்த ஆரோக்கியத்தோட இருந்தோமோ அதே ஆரோக்கியத்தோட பிடிக்க வச்சிக்கிறான்னு சொன்னா, வாழ்க்கையில நாங்க ஏதோ ஒரு கட்டத்துல அல்லாஹ்வுக்காக வேண்டி செஞ்ச அமல அல்லாஹ் கபூலாக்கிக்கிறான். வாழ்க்கையில நாங்க யாருக்கோ கொடுத்த
சதக்காவை கபூலாக்கிக்கிறான். நாங்க யாருக்கோ செஞ்ச உதவி அல்லாஹ் கபூலாக்கிக்கிறான். எங்கட உம்மா வாப்பட துஆவல்ல கபூலாக்கிக்கிறான். திரும்ப ரமலானுடைய பாக்கியத்தை அல்லாஹ் என்ன போல உங்களை போல பாவிகளுக்கு தந்திக்கிறான்டா. அல்லாஹ்வுக்கு தலகீழாக இருந்து நன்றி செலுத்தினாலும் நன்றி ஈடாகாத ஒரு பாக்கியம் தான் இந்த ரமலான். யா அல்லாஹ் இந்த ரமலானை அடைஞ்சு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தது போல முழு நோன்பையும் ஆரோக்கியமாக யா அல்லாஹ் பிடிப்பதற்குரிய எல்லா வசதி வாய்ப்புகளையும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்க நோயாளிகளா இருக்கிறோம் ரஹ்மானே. நோன்பு பிடிப்பதினால் நோய் குணமாகும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. யா அல்லாஹ் எங்கட நோய்கள் இந்த நோம்பினுடைய பரக்கத்தினால் கபூலாக்கி லேசாக்கி வைத்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்க நோன்பு பிடிப்பது மற்றவருடைய பசியை விளங்குறதுக்கு யா அல்லாஹ், தக்வாவை உண்டு பண்ணி கொள்றதுக்கு யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த தக்வாவை எங்க உள்ளத்துல தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த ரமலானுடைய வருகையை கொண்டு யா அல்லாஹ் நீ சுவர்க்கத்தை அலங்கரிக்கிறாய், சுவர்க்கத்தை திறக்கிறாய், நரகங்களை மூன்றாய் ரஹ்மானே. யா அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறப்பான மாசம் யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் சொர்க்கவாசிகளாக கபூலாக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சு பரிசுத்தவாளிகளாக நம் அனைவர்களையும் கபூலாக்கி அருள்வாயாக. நாங்க வாழ்க்கையில் என்ன நன்மைகள் செஞ்சதோ எங்களுக்கு தெரியாது ரஹ்மானே. எங்கட பாவங்கள் தான் மிகச் சீக்குது ரஹ்மானே. நாங்க கண்களால, செவிகளால, நாவுகளால, கல்வால செஞ்ச பாவங்கள் யா அல்லாஹ் எங்களுக்கு தெரியும் ரஹ்மானே. அப்படி பாவங்கள் செஞ்சும் யா அல்லாஹ் உன் பெரும் தன்மையோட ரமலான் எங்களுக்கு தந்திக்கிறாய் ரஹ்மானே. யா அல்லாஹ் பெரும் தன்மையோட தந்திக்கிறாய் ரஹ்மானே. எல்லா நோவுகளும் கழிஞ்சது போல இந்த ரமலானையும் கழிய வச்சிடாத ரஹ்மானே. யா அல்லாஹ் தக்வா உள்ள ரமலானாக ஆக்கி தந்திரியா அல்லாஹ். மக்ஃபிரத்தை அடைஞ்ச ரமலானாக ஆக்கி தந்திரியா அல்லாஹ். நரகத்தை விட்டும் விடுதலை செய்யப்பட்ட ரமலானாக ஆக்கி தந்திரியா அல்லாஹ். ஆரோக்கியமான ரமலான ஆக்கி தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்க குடும்பத்துல யாரெல்லாம் நோயாளிகளாக யா அல்லாஹ் ஆஸ்பத்திரிகள்ல படுத்த படுக்கையில் இருக்கிறாங்களோ, நோம்பு பிடிக்கணும்ன்ற ஆசையோடு இருக்கிறாங்களோ யா அல்லாஹ், அவர்கள் அனைவர்களுக்கும் நிரப்பமான ஆஃபியத்தை கொடுத்தியா அல்லாஹ். அவர்களுக்கும் இந்த ரமலானுடைய பாக்கியத்தை நசீபாக்கி கொடுத்தறியா அல்லாஹ். போன வருஷம் யா அல்லாஹ் எங்களோட எங்க குடும்பத்துல யார் யாரெல்லாம் இருந்து எங்களோட நோம்பு பிடிச்சாங்களோ யா அல்லாஹ், அவங்களை எத்தனையோ பேர்கள் யா அல்லாஹ் இன்றைக்கு மக்பராக்கள்ல தூங்கி கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ். மண்ணு கீழால வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ரஹ்மானே. அவர்கள் அனைவர்களுக்கும் யா அல்லாஹ் மேலான சொர்க்கத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். அவர்கள் அனைவர்களுக்கும் சொர்க்கத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். எங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பனை கபூலாக்கிக்கோ யா அல்லாஹ். எங்க உம்மா வாப்பாவை கபூலாக்கிக்கோ யா அல்லாஹ். ஸ்ரீதேவிகள் யா அல்லாஹ், இரக்கம் படைச்சவங்க யா அல்லாஹ், எங்களை அரவணைச்சவங்க யா அல்லாஹ், எங்களை தூக்கினவங்க யா அல்லாஹ், எங்களை கொஞ்சினவங்க யா அல்லாஹ், தோல்ல போட்டவங்க யா அல்லாஹ், அவங்களோட உதிரத்தை யா அல்லாஹ் ரத்தத்தை யா அல்லாஹ் பாலாக மாத்தி தந்த ஸ்ரீதேவிகள் யா அல்லாஹ். அந்த கண்மணிகளுக்கு நிரப்பமான ஆஃபியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். அவங்கள யாரெல்லாம் மௌத்தாகி இன்றைக்கு மன்னரையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ யா அல்லாஹ், பிள்ளைகளா இருந்து கேட்கிறோம் யா அல்லாஹ், பிள்ளைகளா இருந்து கேட்கிறோம் யா அல்லாஹ். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்யப்படக்கூடிய துஆக்களை எந்த திரையும் இல்லாமல் கபூலாக்கிறாய் ரஹ்மானே. எங்களுடைய பெற்றோர்களுக்கு யா அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய உறவுகளை கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ். எங்களுடைய நண்பர்களை கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ். எங்களுடைய மனைவி பிள்ளைகளை கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ். எங்களோட முஹப்பத் வச்சிக்க கூடியவர்களை கபூலாக்கிக்கோயா அல்லாஹ். விசேஷமாக இந்த ஊர் மக்களை கபூலாக்கிக்கோயா அல்லாஹ். ஸ்ரீதேவிகள் யா அல்லாஹ், நல்ல மக்கள் யா அல்லாஹ், கொடை வள்ளல்கள் யா அல்லாஹ், சமூகத்துக்காக வேண்டி அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய கொடை வள்ளல்கள் யா அல்லாஹ். ரப்பி ரஹ்மான் இவர்கள் அனைவர்களையும் கபூலாக்கி வச்சிடியா அல்லாஹ். இவருடைய வியாபாரங்களை கபூலாக்கிக்கோயா அல்லாஹ். மனைவி பிள்ளைகளை கபூலாக்கிக்கோயா அல்லாஹ். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மூத்த மக்களை கபூலாக்கிக்கோயா அல்லாஹ். இவர்கள மௌத்தாயினவர்களை கபூலாக்கிக்கோயா அல்லாஹ். ஹயாத்தோடு இருக்கக்கூடியவர்களை கபூலாக்கிக்கோயா அல்லாஹ். அனைவரும் யா அல்லாஹ் நோம்பாளிகளா இருந்து யா அல்லாஹ் பசியோடு இருந்து உனக்கு முன்னால கையேந்திக்கிறாங்க யா அல்லாஹ். இதோ ரமலானுடைய பாக்கியத்தை தந்த ரப்பே யா அல்லாஹ், இதோ ரமலானுடைய முதல் ஹுத்பா இருந்து கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்கள் அனைவர்களையும் பரிசுத்த வாலிகளாக எங்களுடைய நியத்துகளையும் பரிசுத்தமாக்கி தந்தருள்வாயாக யா அல்லாஹ். இந்த ஊர்ல யார் யாரெல்லாம் நோயாளிகள் இருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் ஆஃபியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். யாரெல்லாம் கடனாளிகளா இருக்கிறார்களோ அவர்களுடைய கடன்களை அபிஷரமாக கொடுப்பதற்கு வழிகளை திறந்து கொடுத்து ரஹ்மானே. யாரெல்லாம் வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வியாபாரத்துல பரக்கத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். ஹராமான ரிஸ்கை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். ஹராமான தொழிலை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். கடுகளை மூஷலும் யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில ஹராம் கலந்து விடாமல் பாதுகாத்துக்கோயா அல்லாஹ். ஹலால சம்பாதிச்சு ஹலாலாலே அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய கொடை வள்ளல்களாக எங்களுடைய கைகளை கொடை கொடுக்கக்கூடிய கைகளை ஆக்கி தந்திரியா அல்லாஹ். மத்தவங்க முன்னால கை கெட்ட நிலைமைகள் உண்டாக்கிடாத, மத்தவங்க முன்னால கை நீற்று நிலைமைகள் உண்டாக்கிடாத. எங்கட கைகளால யா அல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுக்கணும் ரஹ்மானே, அள்ளி அள்ளி கொடுக்கணும் ரஹ்மானே. ஏழை எளியோர்களுக்கு கொடுக்கணும் ரஹ்மானே, அநாதைகளுக்கு விதவைகளுக்கு கொடுக்கணும் ரஹ்மானே, சமூகத்துடைய தேவைகளுக்கு கொடுக்கணும் ரஹ்மானே,
படிக்கிறவங்களுக்கு கொடுக்கும் ரஹ்மானே, கஷ்டத்தை மறைச்சு நிக்கிறவங்களை தேடி தேடி கொடுக்கும் ரஹ்மானே. யா அல்லாஹ் அனைவருடைய நோக்கங்களை கபூலாக்கி வச்சிருயா அல்லாஹ். யா அல்லாஹ் ஆரோக்கியமாக இந்த ரமலான பரிபூர்ணமாக அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் இந்த ஊர் வாசிகளுக்கும் அனைத்து முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்கி கொடுத்தருள்வாயாக. மர்ஹபன் யா ஷஹ்ர ரமலான், மர்ஹபன் யா ஷஹ்ரல் குர்ஆன், மர்ஹபன் யா ஷஹ்ரத் தராவீஹ், மர்ஹபன் யா ஷஹ்ரல் முஆசாத், மர்ஹபன் யா ஷஹ்ரர் ரஹ்மான், மர்ஹபன் யா ஷஹ்ரல் குஃப்ரான், மர்ஹபன் யா ஷஹ்ரஸ் ஸவாப், மர்ஹபன் யா ஷஹ்ரத் தக்வா, மர்ஹபன் யா ஷஹ்ர திலாவத்துல் குர்ஆன், மர்ஹபன் யா ஷஹ்ர இத்கும் மினன் நார். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்தில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபயா இபாதல்லாஹ் ஊஸீக்கும் வ நஃப்ஸி அவ்வலன் பித்தக்வல்லாஹ். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். பாரக்கல்லாஹ் லனா வ லக்கும் பில் ஆயாத்தி வ திக்ரில் ஹகீம். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வல் ஜமீல் முஸ்லிமீன வல் முஃமினீன அஜ்மஈன் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம் வ ரப்புன் ஹலீம். اللهم صل على رسول سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. فقد قال الله وأمرنا بالصلاة والسلام على النبي صلى الله عليه وسلم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك وسلم عليه. قال نبينا صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر الصديق رضي الله عنه، وأشد في دين الله عمر بن الخطاب رضي الله عنه، وأصدقهم حيان عثمان بن عفان رضي الله عنه، وأقلاهم علي بن أبي طالب رضي الله عنه، وارض الله بنت الرسول فاطمة الزهراء البتول رضي الله عنها، وعن ابنيهما سيدنا حسن وسيدنا حسين رضي الله عنهما، وعن عمي نبينا سيدنا حمزة وسيدنا عباس رضي الله عنهما، وعن صحابة رسول الله كلهم أجمعين. وارض الله من غوثنا وغياثنا محي الدين عبد القادر جيلاني رضي الله عنه، وعن سلطان العارفين احمد الكبير رفاعي قدس الله سر العزيز، وعن شيخنا ومربنا ابو الحسن الشاذلي رضي الله عنه،
وارحمنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. اللهم صل على رسول سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد. الله أكبر. أشهد أن لا إله إلا الله، أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة، حي